Hi friends, நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம வெங்காய புளிக்குழம்பு தான் பண்ண போகிறோம். இது ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம காசா பணமா ஒரு லைக் பண்ணிட்டு போங்களே. வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடாகவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகணும். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு 5 வரமிளகாய் காம்போடவே போட்டிருக்கேன். அப்போது ஒரு கொத்தும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். அது கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகுமே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். அதுவும் கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் ஆகி அதோட பச்சை வாசனை எல்லாம் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நம்ம மசாலா சேர்த்திடலாம். பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்திருக்கோம். நம்ம காரத்துக்கு அந்த வரமிளகு இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நம்ம சேர்த்த போகிறோம். அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம்லலாம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இது ஃப்ரை பண்ண வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம அடுப்பு இது ஃப்ரை பண்ணால் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஆனால் தேங்காயெல்லாம் அந்தளவுக்கு ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும், ஆனால் ஃப்ரை ஆகாது. அதனால் சிம்மில் போட்டு கையெடுக்காமல் நீங்கள் நல்லா வணக்கிக்கோங்க. அது கொஞ்சம் அந்த கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வணக்கி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை ஆகுமே நாம் அது வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். அது பாட்டுன்னு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மையோட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே பவுலில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6 பல் வெள்ளைப்பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொஞ்சம் வணக்கிக்கோங்க. அது கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன். முழுசாக நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். அது அந்த சின்ன வெங்காயத்தோட கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி பச்சை வாசனையெல்லாம் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் கரைச்சி வச்சுருந்தேன். முன்னாடியே ஊற வச்சு அது கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணி அதுக்குள்ளே ஊற்றி அந்த சின்ன வெங்காயம் மிதங்குறாப்படி நம்ம தண்ணி உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றி நாம் அதை க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதி வர மாதிரி இருக்கிற டைமில் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சு நாம் எடுத்துக்கலாம். வெங்காயம் வேகறதுக்கு டைம் ஆகாது, டக்குன்னு நமக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் நாம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இருக்கும் இல்லையா, அந்த விழுது நம்ம அதுக்குள்ளே நம்ம சேர்த்திடலாம். மிக்ஸி ஜார் அலாசி உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ, நாம் இது வெங்காயம் புளிக்குழம்பு தானே, புளிக்குழம்பெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கும். அப்போது அதனால் தண்ணி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை பார்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் அதை க்ளோஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காய புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லி உடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கெல்லாம் வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி குழம்பு செஞ்சு வச்சுட்டு போனாங்கன்னா இது கெடாமையும் கூட்டிகிட்டு இருக்கும். ஆனால் தேங்காயை ஃப்ரை பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணி கண்டனெல்லாம் நல்லா இல்லாமல் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா ரெடியாகி வந்துடும் குழம்பு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இனி இதுக்கு பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு ஆல்மோஸ்ட்டு. நம்ம இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். அது கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் வேறொரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகு போட்டு நல்லா தாளித்து விட்டு நம்ம இறக்குனோம்னா நம்மளோட வெங்காய புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மஸ்ட்டாக நீங்கள் இதை
ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கள ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்த்துட்ருக்கோம்.